நல்ல தகப்பன், நம்மை அழைத்த நல்ல தகப்பன், நம்முடைய முன்குறித்த தகப்பன். அவர் பரம தகப்பன், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, நம்மை நடத்துகிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அழைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். முன்குறித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னாரு. சீஷர்கள் எல்லாம் படகுல அமர்ந்திருந்தாங்க. கடலும் காற்று அமர்ந்த போது வந்தபோது அவர் அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டாங்க. அக்கறைக்கு போலாம் வாங்கன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்து போனாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு? நான் உங்களை முன்குறிச்சேன்ல, நான் உங்களை அழைத்திருக்கிறேன்ல, அக்கறைக்கு கொண்டு போறேன்னு வாக்கு பண்ணினேன்னு சொல்றாரு. அக்கறைக்கு கொண்டு போக அவரை முன்குறித்தவர்.